இந்த உலகத்திலேயே மாற்றம் ஒன்றுதான் மாறாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். ஆனா 100 விழுக்காடு உண்மையான்னு கேட்டா இல்லைங்க. 100 விழுக்காடு அது உண்மை கிடையாது. ஏன்னா இந்த உலகத்திலையும் மாற்ற முடியாததும் இருக்குதுங்க. மாற்ற முடியவே முடியாததும் இருக்குது. இப்போ ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்ற பாருங்களேன். நம்மளால நேற்று செய்யப்பட்ட ஏதாவது ஒரு செயல், அதுல நம்ம மாத்தி செஞ்சா இன்னைக்கு நல்லா இருக்குமேன்னு யோசிப்போம். ஆனா அது மாத்தி செய்ய முடியுமா? முடியாது. நேத்து நடந்ததை விடுங்க. இன்னைக்கு இப்போ இந்த வார்த்தை நான் சொன்னதுக்கு அப்புறம் இந்த வார்த்தை வேண்டான்னு என்னால மாற்ற முடியுமா? முடியாது. அப்ப நடந்து முடிந்த ஒரு செயலையோ ஒரு வார்த்தையோ எதையுமே மாற்ற முடியாது. சரி, மனிதனாலதான் முடியாதே தவிர வேற யாரால முடியுமான்னு நம்ம ஒரு சிந்திப்போம்ல. அப்படி ஒரு கற்பனை பண்ணி பார்ப்போமே. இது யாராலையுமே முடியாதுங்கிறாங்க. எப்படி பாருங்களேன். மனிதனுக்கு அப்பாற்பட்ட இருக்கக்கூடிய சக்தி எதுனாங்க? பஞ்சபூதங்கள்னு சொல்லுவாங்க. நம்ம இலக்கியங்கள்ல இந்த பூதகணங்கள்னு சொல்லி நிறைய வரலாற்று குறிப்புகள்லாம் இருக்கு. பஞ்சபூதங்கள்ங்கிறது காற்று, நீர், நிலம், தீ, விசும்பு. இந்த விசும்பை தான் ஆகாயம்னு சொல்லுவாங்க. ஏன் நான் இங்க விசும்புன்னு சொல்றேன் அப்படின்னா, பொதுவா ஆகாயங்கிற பெயர் சரியான பெயர் கிடையாது. அதுக்கு பெயர் பாத்தீங்கன்னா ஆங்கிலத்திலே என்ன சொல்லுவாங்கன்னா பால் வீதின்னு தான் சொல்லுவாங்க. அதாவது அணு துகள்கள்னால் செயல்படக்கூடிய பால் வழி வீதின்னு தான் சொல்லுவாங்க. அப்ப அது விசும்பு. விசும்புனா அணுக்களால் ஆன இந்த மண்டலம். இப்ப நம்மளே பாத்தீங்கன்னா அணுக்களுக்குள்ளதான் இருக்கிறோம். நம்ம உடம்பே அணுக்களால் ஆனதுதான். அப்படி இந்த பஞ்சபூதங்களால் கூட, ஏன்னா பஞ்சபூதங்கள் தான் ஆற்றலே மிகப்பெரியது, அவங்களால கூட நடந்த ஒரு செயலை மாற்ற முடியுமா அப்படின்னா முடியாது. சரி, பஞ்சபூதங்களால முடியாது. பஞ்சபூதங்களுக்கும் மேல இருக்கக்கூடிய யாருன்னு கேட்டீங்கன்னா தேவர்கள்னு சொல்லுவாங்க. அதாவது வானுலகத்தில் வாழக்கூடிய தேவர்கள்னு சொல்லுவாங்க. இந்த தேவர்களால முடியுமா நடந்த ஒரு செயலை மாற்றி அமைத்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு மனிதர்களுக்கோ இல்ல பிற உயிர்களுக்கோ, நான் சொல்றது மனிதர்களுக்கு மட்டும் இல்ல, வேற எந்த உயிரினங்களுக்காவது உதவ முடியுமா அப்படின்னு கேட்டா தேவர்களாலையும் முடியாதுங்க. இந்த தேவர்களால முடியலன்னா வேற யாரால முடியும்? நமக்குள்ள ஒரு எண்ணம் அப்படி போயிட்டே தானே இருக்கும். எண்ண அலைகள் போயிட்டே தான் இருக்கும். தேவர்களோட பெரிய ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா சித்தர்கள்னு சொல்லுவாங்க. ஏன்னா சித்தர்கள் இன்னைக்கு நம்ம அந்த சித்தர்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதே கொஞ்சம் குறைவு தாங்க. நமக்கு எல்லாருக்கும் பழனி முருகன் கோவில் தெரியும். ஏன்னா அது இன்னைக்கும் ஒரு மூலிகையால் செய்யப்பட்ட, அதுக்கப்புறம் தான் அது நவபாசானன்னு பேர் வைக்கிறோம். மூலிகையால் செய்யப்பட்ட ஒரு நவபாசான முருகன் சிலை இன்னைக்கும் அந்த பழனி கோயில்ல இருக்குது. அது மாதிரி ஒரு சிலையை இன்னைக்கும் யாராலையும் செய்ய முடியாது. சித்தர்களால் மட்டும்தான் செய்ய முடியும். அப்பேற்பட்ட சித்தர்களால கூட. சரி, இந்த சித்தர்களை பத்தி சொல்லும் போது எனக்கு ஒரு செய்தி நினைவுக்கு வந்துச்சு. ஏன்னா இந்த செய்தி நம்ம சித்தர்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு துணையாகவும் இருக்கும். இதுல இந்த அழகு அணி சித்தர்னு ஒருத்தர் இருக்காருங்க. அதாவது இவர் அழகு அணி சித்தர்ன்னு தான் சொல்லுவாங்க. காலப்போக்கில் இவரோட பேர் எப்படி மாறிடுச்சுன்னா அழுகணி சித்தர்ன்னு மாறிடுச்சு. ஏன்னா இவர் தத்துவ பாடல்களை எழுதக்கூடிய ஆற்றல் பெற்றவர். தத்துவ பாடல்னா எப்படிங்க? மனிதனுக்கு இந்த இயற்கை எப்படியெல்லாம் உதவுகிறது, இந்த இயற்கைக்கு மனிதன் எப்படியெல்லாம் உதவ வேண்டும், பிற உயிரினங்கள் இந்த இயற்கைக்கு எப்படியெல்லாம் உதவுகிறது, அந்த உயிரினங்களை மனிதன் எப்படியெல்லாம் காப்பாற்ற வேண்டும் என்று தத்துவ பாடல்களாக எழுதியவர். அப்படி எழுதின ஒரு பாடல் சொல்றேன் பாருங்க. அப்படி எழுதின அந்த ஒரு பாடல் தான் அழுகணி சித்தர் பாடல் 2ங்க. இதுல பாருங்க, என்சான் உடம்படியோ 7 வாயிலடி பஞ்சாயத்துக்காரர் ஐவர், பட்டணம் முந்தினி 2 அஞ்சமர் காவல் காப்பார், ஐவரையும் காணவில்லை நெஞ்ச கமலத்தில் நின்றாடும் கமலத்தில் நின்றாடும் கூத்தனை பாரேனே அப்படின்னு பாடுறாருங்க. அதாவது இதுல நான் சொன்ன அந்த முதல் வரியை மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன்.
இந்த பாடலினுடைய விளக்கம் பெருசுங்க, அது நான் இங்க சொல்லல. என்சான் உடம்படியேன்னு இந்த ஒரு வரி இருக்குது இல்லைங்களா, ஒண்ணும் வேண்டாங்க. இதை நான் இன்னைக்கு எங்க வீட்டுல செஞ்சு கூட பார்த்தேன். பெரியவங்களாகட்டும், உயரம் கம்மியானவங்களாகட்டும், குழந்தைகளாகட்டும், வயதானவர்களாகட்டும், ஒருத்தர் கை நீளமா கூட இருக்கலாம், ஒருத்தர் கை குட்டையா கூட இருக்கலாம், எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. அவரை நேரா நிக்க வச்சுக்கோங்க, கழுத்தால இது சாயக்கூடாது, நேரா நிக்க வச்சு அவருடைய இந்த ஜான்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த ஜான் இதை இங்க உச்சந்தலையில் நெத்தி போட்டுல வச்சு கீழே பாதம் வரைக்கும் சரியா அளந்து பாருங்க. 8 ஜான் தான் வரும். 8க்கு மேல ஒரு ஜான் அதிகமாகவும் போகாது, ஒரு ஜான் கம்மியாகவும் போகாது. இது இன்னைக்கு மாறல, பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியும் மாறல, அப்படியேதான் இருக்குது. அப்பேற்பட்ட சித்தர்கள்னா அந்த மாதிரி இருக்கணுங்க. சித்தர் எப்படி அறிவியல் தனமா யோசிச்சு ஒரு பாடல் கொடுத்திருக்காரு பாருங்க. சரி, இவ்வளவு அறிவியல் பூர்வமாக ஆக்கப்பூர்வமாக சிந்தித்து எழுதக்கூடிய சித்தராளர்கள் கூட என்ன பண்ண முடியாதுங்க, நடந்து முடிந்த ஒரு செயலை மாற்றி அமைக்க முடியாது. அதனாலதான் நாங்க சொல்லும் போல என்ன சொல்றோம்னா, உங்களை மறந்தும் கூட உங்க குழந்தைகிட்டையோ அல்லது உங்க துணைவியார்கிட்டையோ உங்களுடைய காதலிகிட்டையோ ஒரு கடுஞ்சொல் பேசிடாதீங்க. நீங்க பேசக்கூடிய அந்த ஒரு சொல் என்ன ஆயிரும், திருப்பி எடுக்கவே முடியாது. அதனாலதான் நாங்க சொல்றோம், நல்ல சொற்களை வாசிக்க பழகுங்கள் அப்படிங்கிறது. சரி, இப்போ சித்தர்களையும் மாத்த முடியாதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், சரிங்களா? அப்போ இது சித்தருக்கு அடுத்து இருக்கக்கூடியது யாருங்க அப்படின்னா தொண்டர்கள்ங்க. நீங்க நினைக்கலாம், சித்தர்களை விட தொண்டர்கள் பெரியவர்களான்னு கேட்டா, உண்மையிலேயே இந்த கட்சி தொண்டரை நான் சொல்லி எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம ஒருத்தருக்கு உதவக்கூடிய மனசு, கருணை, அன்பு, அந்த மாதிரி செய்யறவங்களுக்கு தொண்டர்கள் தான் பேர். அன்னை தெரசா, அப்துல் கலாம் ஐயா அவர்கள், இவங்க எல்லாம் தொண்டர்களுடைய அந்த இது கீழே தான் வருவாங்க. அவங்க செஞ்ச சேவைகள் செயல்பாடுகள் வெவ்வேறையாக இருக்கலாம், தொண்டர்கள் இவங்க எல்லாம். அந்த தொண்டர்களால கூட, ஏன்னா இறைவனை ஒரு இடத்துல நிக்க வைக்க முடியும், தொண்டர்களால முடியும். அந்த தொண்டர்களால கூட நடந்ததை மாற்ற முடியுமானா முடியாது. சரி, இப்போ தொண்டர்களாலையும் முடியல, இது எல்லாத்தையும் வழி நடத்தக்கூடிய இறைவன், அந்த இறைவனால இதை மாத்த முடியுமா அப்படின்னா இறைவனாலையும் முடியாதுங்கிற. இறைவனாலையும் நடந்து முடிந்ததை மாத்த முடியாது. அந்த நாள்ல நடக்கிறது நல்லதோ அல்லது தீயதோ எதுவாக இருந்தாலும் அதற்கான பலன், அத கூலியும்பாங்க. இங்க நீங்க கூலின்னு நீங்க பணம் மட்டும்தான் கூலின்னு நினைக்க கூடாது. ஏன்னா பணங்கிறது நம்ம வாழ்க்கையில ஒரு அங்கம் தான், அது நம் தேவையும் கூட. ஆனா கூலி என்பது பணத்தை தாண்டியும் இருக்கிறது. இன்று செய்யக்கூடிய செயலுக்கு முடிந்ததுக்கு அப்புறம் கிடைப்பதற்கு பெயர் கூலி. அது எதுவா இருக்கலாம். நம்ம ஒரு நல்லதை செய்யறோம், ஒரு கருணையோட இருக்கிறோம், ஒரு அன்போட இருக்கிறோம். இந்த அன்பும் கருணையும் சேர்ந்துதான் நமக்கு முக்திங்கிற கூலியை தருகிறது. சரிங்களா? எல்லாமே அது கூலிதான். அது உண்மையா ஒருவருக்கு சேர்ந்து, அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, அந்த நாள்ல அவரு இந்த நாள் இருக்குது பாருங்க, இந்த நாளை பயன்படுத்த மட்டும்தான் எல்லா உயிரினங்களாலையும் முடியுமே தவிர யாராலையும் இருப்பாக வைத்துக் கொள்ள முடியாது, சேமிக்க முடியாது. இந்த நாளை பயன்படுத்த மட்டும்தான் முடியும். அப்படி இந்த நாள்ல நடந்த எந்த செயலாக இருந்தாலும் அது உங்களுக்கு மாத்தி அமைக்கவும் முடியாது. அந்த நாளில் நடந்ததற்கான கூலி உங்களுக்கு கட்டாயம் கிடைத்தே தீரும். இதை வள்ளுவர் மிக அழகாக 2 வரியில சொல்றாரு. எப்படி சொல்றாரு பாருங்க, அதனுடைய திருக்குறட்பா சொல்றோம் பாருங்க. அந்த குறட்பா எண் பாத்தீங்கன்னா 619. தெய்வத்தால் ஆகாதெனினும், தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் அப்படிங்கிறார். ஏன்னா நான் முதல்ல எத்தனை முடியாது சொன்னோம் பாத்தீங்களா, இதுதாங்க இந்த குறளுக்கு இருக்கக்கூடிய அருமையான கருத்து பதிவு. இந்த தெய்வத்தால கூட இதை மாற்ற முடியாதுங்க. இந்த நாள்ல நடந்ததையோ நடந்து முடிந்ததையோ மாற்ற முடியாது. நீங்க நாளைய பத்தி இங்க சிந்திக்க கூடாது.
ஏன்னா நாளை என்பது நாம தூங்கி எந்திரித்தால் மட்டுமே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் தானே தவிர நேற்று என்பது நம் கையில் இல்லை. நாளை என்பது நம் எதிர்பார்ப்பில் இருக்கிறது. இன்று மட்டுமே தான் நம் பயன்பாட்டில் இருக்கிறது. ஆக இந்த நாளில் நாம் நல்லதையே விதைப்போம், நல்லதையே சிந்திப்போம், நல்லதையே செய்வோம், நல்லதையே கேட்போம். இப்படி செய்யும் பொழுதும், சிந்திக்கும் பொழுதும், கேட்கும் பொழுதும் நம் மனம் மகிழ்ச்சி அடையும். பிறரை குறை சொல்ல மாட்டோம். இன்னைக்கு நான் அண்மையில ஒரு இறை அன்பு ஐயா அவர்கள் எழுதிய ஒரு நூல் படிச்சேங்க. அதுல அவர் மிக அழகாக எழுதுகிறார், குறை சொல்பவர்களுக்கே பல்வேறு விதமான நோய்கள் அவரை தாக்குகிறது. இந்த உடம்புக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா, நம்ம உடம்புக்குள்ள நிறைய ஆசிட் இருக்குது. அது எல்லாமே வந்து ஒன்னோடு ஒண்ணு குழம்பி விடுகிறது அப்படின்னு அவர் எழுதுறார். அது உண்மையும் கூட. இன்றைய அறிவியலாளர்கள் அதை ஒப்புக்கொண்டார்கள். ஆக நாம் நல்லவையே சிந்திப்போம், நல்லவையே கேட்போம், நல்லபடியாக வாழ்ந்தும் காட்டுவோம். இது போன்ற செய்திகளை நீங்கள் கேட்க விரும்பினால் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், பிறருக்கும் ஷேர் பண்ணுங்க, எங்களோட இணைஞ்சிருங்க. நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.